ஹாய், வெல்கம் அகெயின் டு லைட் ஆஃப் லவ். போன வீடியோவில் ஒரு இளம் பிள்ளையாளியை நம்ம முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணால் நாம் என்ன பண்ணணுங்கிறத நாம் இன்னைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். முதல்ல ஒரு இளம் பிள்ளையாளி நம்ம முன்னாடி வந்தால் அவங்கள மரியாதையாக நடத்தணும். முதல்ல அவங்கள உட்கார வைக்கணும். அந்த அட்மாஸ்பியர் அவங்களுக்கு புதுசுனால கண்டிப்பாக பதட்டமான மனநிலைமையில தான் அவங்க இருப்பாங்க. முதல்ல அவங்கள நம்ம ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள பேச விடணும். அவங்கள நம்ம மரியாதையா நடத்தும் போது மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு வேற என்ன ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கேட்டு அதை எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ண முடியுங்கிறத நம்ம அந்த குழந்தைக்காக செய்யறதுக்கு எப்பவுமே தயாராக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக தான் அந்த குழந்தைகிட்ட இந்த வழக்கை பத்தி நம்ம விசாரிக்கணும். எப்பயுமே குழந்தைய எடுத்த உடனே ஒரு ஹோமுக்கு அனுப்பிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு நாம வரவே கூடாது. அந்த குழந்தை படிக்குதா இல்ல ஏதாவது வேலைக்கு போதா, அந்த குழந்தையோட இன்கம் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியமா கூட இருக்கலாம். அந்த பட்சத்துல அதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது நோய்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடிதான் அந்த குழந்தைய நம்ம ஹோமுக்கு அனுப்புறதா இல்ல பேரண்டோட அனுப்புறதாங்கிற முடிவுக்கே நம்ம வரணும். எப்ப நம்ம ஹோமுக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில மட்டும்தான் அந்த குழந்தைய நம்ம ஹோமுக்கு அனுப்பணுமே தவிர வேற எந்த சூழ்நிலையிலும் ஹோமுக்கு அனுப்ப கூடாது. Home should be the last resort. Okay, I will meet you in the next video. Till then, bye from Ruhia from Light of Love. Bye bye.